நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளோ காசு பணத்தை சேவ் பண்ணுறேன். ஆனால் என்னால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முன்னேற முடியல. ஏதோ ஒரு இடத்த வந்து சறுக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேத்துக்கு வந்து மனசில் தோணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து சறுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் இல்லைங்க, அந்த காலம் மன்னர் காலத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைவது பார்த்தீங்கன்னா எதிரிகளால் கிடையாது, நம்ம உள்ளார உள்ளவங்க தான். ஒருத்தன் வளர்றான் அப்படின்னா எங்கே நம்மளோட வளர்ந்து பெரிய ஆள் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இந்த உறவுக்காரங்களே வந்துட்டு நீ உன்னோட சீக்கிரட்டை ஃபுல்லாக நீ உன்னை எங்கே அடிச்சா நீ சரிவுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களை பலவீனப்படுத்திக்கிட்டு இல்லை வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்த வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வருதோ அந்த இடத்த தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிட்டாவே நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். அதை விட்டுட்டு அவன் அதை பண்ணிட்டான் இந்த இவன் இதை பண்ணான், கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரியோட கண்ணுக்கு தெரியாத குடும்ப எதிரிகள் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த குடும்பத்தில் சொந்த பந்தங்கள் உள்ள எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு அவங்கள்ட்ட சந்தோஷம் ஷேர் பண்ணிக்கங்க. அப்போ ஜெயிச்ச பிறகு அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. நீங்கள் ஜெயிக்க நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போகிறேன் சொல்ல போனால் அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து முட்டுக்காட்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் முன்னேறினாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப காலம் கழிச்சு தான் முன்னேற முடியும்.